கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹ் நம்மீது விதியாக்கிய இந்த ஜும்மாவினுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாமெல்லாம் அவனுடைய இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். இதன் அடிப்படையில் இன்றைய தினம் உங்களுக்கு மத்தியில் பேசுவதற்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், மனிதன் மன்னிக்காத வரை என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவ்வாறு வாழ்ந்து வரக்கூடிய பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாமிய மார்க்கம்தான் ஒரு மனிதன் வாழ்வதற்கான சரியான வழிமுறை, சரியான நெறிமுறை என்பதை விளங்கி அந்த பல்வேறு தரப்பட்ட கொள்கையுடைய கோட்பாடுடைய மக்களுக்கு மத்தியிலே நாமெல்லாம் இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து வருகிறோம். இவ்வாறு இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எப்படியானதொரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படை சட்டதிட்டங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகிய முறையிலே வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அப்படி வழிகாட்டப்பட்ட விஷயங்களிலே மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், நாளை மறுமையிலே விசாரணை என்பது 2 வகையாக இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அழகிய முறையிலே விளக்கி தருகிறார்கள். பொதுவாக இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அனைவருமே நம்முடைய வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோடு நிறைவடைவது கிடையாது. மாறாக இந்த உலக வாழ்க்கையை தொடர்ந்து நமக்கு 2வது கட்ட வாழ்க்கையாக மன்னரையினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடும், நிரந்தரமான வாழ்க்கையாக மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையோடும் நாம் இந்த இஸ்லாத்தை வாழ்வியலாக ஏற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த மறுமையினுடைய வாழ்க்கையை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே அழகிய முறையில் இந்த மறுமையினுடைய நாள், இந்த கியாமத்துடைய நாள், இந்த தீர்ப்பு நாள் என்பது இப்படித்தான் இருக்கும் என்கின்ற எல்லா விதமான அடிப்படைகளையும் அங்கு சென்று நாம் பார்ப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான் என்றால், திருமறை குர்ஆனின் வாயிலாகவும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளின் வாயிலாகவும் இந்த மறுமை நாள், இந்த தீர்ப்பு நாள், இந்த கியாமத்து நாள், இந்த நீதி செலுத்தப்படக்கூடிய நாள் இப்படித்தான் இருக்கும் என்பதை அழகிய முறையிலே சொல்லி இருக்கிறார். அந்த நாள் 2 விதத்தில் இருக்கும் என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொதுவாக இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற எல்லா விதமான மார்க்க வரம்புகளும் சட்டதிட்டங்களும் சொல்லித்தரப்பட்டிருக்கிறது. இதிலே அல்லாஹ்வை வணங்குவது, இஸ்லாமிய கடமைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி இந்த உலக வாழ்வியலை சிறப்பாக அமைத்துக் கொள்வது, இப்படி சில விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. இதை போலவே இன்னும் சில விஷயங்கள் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே எந்த விதமான குறைவும் நீங்கள் வைத்து விடக்கூடாது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளிலே நீங்கள் குறைவு செய்து விடுவீர்களே ஆனால், இறைவன் இட்ட கட்டளைகளிலே வணக்க வழிபாடுகள் தொடர்பான இபாதத்துகள் தொடர்பான விஷயங்களிலே நீங்கள் அலட்சியமாக, கவனமற்றவர்களாக, பாராமுகமாக இருந்து விடுவீர்களேயானால் உங்களுடைய இறைவன் கருணையாளனாக இருக்கிறான், அவன் அதை தான் நாடியோருக்கு மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சில வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஆனால் மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய தீங்கு இருக்கிறதே, மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயம் இருக்கிறதே, மனிதன் மனிதனுக்கு செய்யக்கூடிய துரோகம் இருக்கிறதே, இந்த அநியாயங்கள், இந்த துரோகங்கள் எல்லாம், இந்த அநீதிகள் எல்லாம் அந்த மனிதன் மன்னிக்காத வரை நாளை மறுமையிலே அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று இஸ்லாம் நமக்கு மிக அழுத்தம் திருத்தமாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித் தருகிறது. நாளைக்கு மறுமையிலே விசாரணை 2 வகை. ஒன்று என்னன்னா, வணக்க வழிபாடு தொடர்பாக அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் தொடர்பாக அல்லாஹ் நம்மிடத்திலே விசாரணை செய்வான். அதுல முதல்ல என்னன்னு கேட்டா, தொழுகை குறித்து விசாரணை செய்வான். இந்த இஸ்லாத்தை அடிப்படையாக கொண்டதற்கு பிறகு
அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லைங்கிற அடிப்படை இருக்குதுல்ல, அந்த அடிப்படை விசாரணைக்கு பிறகு ஒரு தனி மனிதனிடத்திலே, ஒரு முஸ்லிமிடத்திலே, ஒரு மூமினிடத்திலே செய்யப்படுகின்ற முதல் விசாரணை தொழுகை குறித்து. அதே மாதிரி மனிதன் மனிதனுக்கு செய்த அநியாயம் இருக்குதுல்ல, மனிதன் மனிதனுக்கு செய்த தீங்கு இருக்குதுல்ல, அது குறித்து செய்யப்படுகின்ற முதல் விசாரணை அநியாயமாக செய்யப்பட்ட கொலை குறித்து என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லுகிறார்கள். பொதுவாக நீங்கள் அடிப்படையிலே நீங்கள் ரமலானுடைய மாதத்தை கடக்கின்ற நேரங்களிலும் சரி, பொதுவாக இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய நேரங்களிலும் சரி, உங்களுடைய பாவ மன்னிப்புகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நீங்கள் மது அருந்தி இருந்தால், இறைவா நான் கடந்த காலத்தில் மது அருந்திட்டேன், என்னை மன்னிச்சிரு என்று நீங்கள் இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீர்கள். நீங்கள் புகைப்பிடிக்கக்கூடியவராக இருந்தால், இறைவா நான் புகைப்பிடிக்கக்கூடிய அந்த கெட்ட காரியத்தை, தடை செய்யப்பட்ட ஒன்றை செய்து கொண்டிருந்தேன், என்னை நீ மன்னித்து விடு அப்படின்ட்டு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவீர்கள். இது யதார்த்தம். நீங்கள் விபச்சாரத்தின் அருகில் சென்றிருந்தால், அல்லது விபச்சாரத்தை செய்திருந்தால், அல்லது தெரிந்தோ தெரியாமலோ வேறு விதமான பாவங்களை அல்லாஹ் தடை செய்த பாவங்களை நீங்கள் செய்திருப்பீர்களே, ஆனால் இதையெல்லாம் மன்னிச்சிர் ரஹ்மானே என்று பல்வேறு சந்தர்ப்பங்களிலே அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருந்திருப்பீர்கள். எல்லா காலமும் அதற்கான அவகாசம் இருக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அநியாயம் செய்திருந்தால் அது குறித்து அல்லாஹ்விடத்தில் கேட்டிருப்போம், யா அல்லாஹ் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு நேரத்தில் அது நம்முடைய உள்ளத்தை உறுத்தி இருக்குமே ஆனால், நமக்குள்ளே குற்ற உணர்ச்சி ஏற்பட்டிருக்குமே ஆனால், அவனுக்கு மோசடி பண்ணிட்டமே, அவனோட மானத்தோடு விளையாடிட்டமே, அவனை அடிச்சிட்டமே, அவனை திட்டிட்டமே, அவனை காயப்படுத்திட்டமே, அவனுடைய உயிரை, அவனுடைய உடைமையை, அவனுடைய உரிமையை நம்ம பறிச்சிட்டமேங்கிற உணர்வு வருகின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். என உறுத்தும்ல சில நேரங்களில் அந்த குற்ற உணர்ச்சி ஏற்படுகின்ற பொழுது. ஆனால் சம்பந்தப்பட்ட அந்த மனிதனிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இந்த உலக வாழ்க்கையிலே இருப்போமா என்றால் அப்படி எந்த மனிதர்களுமே இல்லை. அதுல ஒரு ஈகோ நிக்குது. செஞ்சுட்டு போயிடுவான், அநியாயம் பண்ணிடுவான், அடிச்சிருவான், துன்பப்படுத்திடுவான், கேவலப்படுத்திடுவான், அவமானப்படுத்திடுவான், எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்திலே மாத்திரம் நீங்கள் முறையிடுவீர்களே ஆனால், நான் மன்னிக்காதவரை, எனக்கு ஒரு மனிதன் துன்பம் செய்து என்னுடைய உறவுக்கோ, என்னுடைய நண்பனுக்கோ, என்னுடைய பெற்றோருக்கோ, என்னுடைய முதலாளிக்கோ, என்னுடைய தொழிலாளிக்கோ, என்னுடைய அண்டை வீட்டுக்காரனுக்கோ, என்னுடைய பயண தோழனுக்கோ, இந்த உலகத்திலே நான் வாழுகின்ற பொழுது நான் சந்தித்த யாருக்கோ நான் எந்த அநியாயத்தை செய்திருந்தாலும், எந்த துரோகத்தை செய்திருந்தாலும் நான் அவனிடத்திலே மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவன் அதை மன்னிக்காத வரையிலே நாளை மறுமையிலே இறைவன் என்ன செய்ய மாட்டான், உங்களுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் மிக அழகிய முறையிலே நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள் மக்களிடத்திலே, மக்களே, என்னுடைய தோழர்களே, முஃப்லிஸ் என்றால் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யார் பஞ்சப்பராரி, யார் ஏழை, யார் முஃப்லிஸ், யார் பிச்சைக்காரன், யார் அப்படின்னு நபி பெருமானார் தன் தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரிடத்திலே சில திர்ஹம்களோ, யாரிடத்திலே சில தீனார்களோ இல்லாமல் இருக்கிறதோ அவர்கள்தான் முஃப்லிஸே, அவர்கள்தான் ஏழை, அவர்கள்தான் பஞ்சப்பராரி என்று சகாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே பதிலளிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, என்னுடைய சமுதாயத்திலே முஃப்லிஸ்ங்கிறவன் யார் தெரியுமா? நாளை மறுமையிலே மூட்டை மூட்டைகளாக நன்மைகளை சுமந்து கொண்டு ஒரு அடியான் வருவான். அவன் அல்லாஹ்வுடைய கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவு செய்திருப்பான், அவன் நோன்பை நிறைவு செய்திருப்பான், அவன் தொழுகையை நிறைவேற்றி இருப்பான், அவன் ஜக்காத்தை நிறைவேற்றி இருப்பான். ஆனால் ஏதாவது ஒரு மனிதனை அடித்திருப்பான், அவனை மானபங்கப்படுத்தி இருப்பான், அவன் மீது அவதூறு சொல்லி இருப்பான், அவன் மீது இட்டுக்கட்டி இருப்பான், அவனுடைய இரத்தங்களை எல்லாம் ஓட்டி இருப்பான். இவ்வாறு நடந்திருக்கின்ற பொழுதே இவனுடைய நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அநீதி இழைக்கப்பட்ட அடியானுக்கு எடுத்து கொடுத்து விடுவான். என்னை ஒருத்தன் அடிச்சுட்டா, என்னை ஒருத்தன் மானபங்கப்படுத்திட்டா, நான் செய்யாத ஒரு தவற சமூகத்தில் செஞ்சதா பரப்பிட்டா அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய வழி தானே. அது குறித்து நான் பெரிய பாதிப்பு அடைஞ்சிருப்பேன்ல, அது குறித்து பெரிய மன அழுத்தத்தை சுவைச்சிருப்பேன்ல. எனக்கு என்னுடைய அண்ணனோ, ஒரு ஜான் நிலத்துக்காக என்னுடைய தம்பியோ, என்னுடைய சகோதரியோ, என்னுடைய தகப்பனோ, என்னுடைய பிள்ளையோ, என்னுடைய உறவுகளில் இரத்த உறவுகளில் யாரோ எனக்கு ஒரு அநியாயத்தை செய்திருந்தால் அது எனக்கு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்கும்ல. அந்த வலிக்காக
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் செய்த நன்மைகளை எல்லாம் அப்படி தூக்கி கொடுத்துருவா. நான் அநீதி இழைத்திருந்தால் என் நன்மைகளை அநீதி இழைக்கப்பட்டவனுக்கு கொடுத்துருவா. நான் அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் எனக்கு அநீதி இழைத்தவனுடைய நன்மையை எனக்கு தூக்கி கொடுத்துருவா. இது ஒருத்தனுக்கா நடக்கும்? இந்த உலகத்தில் நம்ம வாழ்ற காலத்தில் எத்தனை பேரை பார்க்கிறோம்? ஒரு மனிதன் தன்னுடைய தாயிடத்திலே நீதியாக இல்லையே, ஒரு மனிதன் தன் தந்தையிடத்திலே நீதியாக இல்லையே, ஒரு மனிதன் தன் மனைவியிடத்திலே நீதியாக இல்லையே, ஒரு மனைவி தன் கணவனிடத்திலே நீதியாக இல்லையே, ஒரு தலைவன் ஒரு தொண்டனிடத்திலே நீதியாக இல்லையே, ஒரு தொழிலாளி ஒரு முதலாளி இடத்திலே நீதியாக இல்லையே, ஒரு முதலாளி தொழிலாளி இடத்திலே நீதியாக இல்லையே. இப்படி ஒன்னையும் பார்த்தா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு விதமான அநீதிகளை செய்திருக்கிறான். அதில் சிறுசு இருக்குது, பெருசு இருக்குது. அதுக்கெல்லாம் நம்ம மன்னிப்பு கேட்காம போயிட்டோம்னா நாளைக்கு அது அவனுக்கு பெரிய வழியை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா அந்த நாளில் நம்மளால தப்பிக்க முடியுமா? அப்ப இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு இஸ்லாம் ஒன்றை சொல்லித் தருகிறது. அங்கே அவர்கள் நன்மை செய்திருப்பார்களே ஆனால் அந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் அது பங்கிடப்படும். அல்லாஹ் அப்படித்தான திருமறை குர்ஆன்ல சொல்லித் தருகிறான். வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரை யரக் வமை யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரை யரக். அணு அளவு நன்மை செய்தவர் அதை காண்பார், அணு அளவு தீமை செய்தவர் அதை காண்பார்னா அது என்னது? அது எதை பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை இருக்குதுல. அப்ப இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நீங்கள் சிந்திங்க, யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணி இருக்கிறோம், யாரையெல்லாம் நம்ம காயப்படுத்தி இருக்கிறோம், யாரையெல்லாம் மானபங்கப்படுத்தி இருக்கிறோம், யாருக்கெல்லாம் துரோகம் இழைத்திருக்கிறோம், யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறத உள்வாங்கி இந்த உலகத்திலேயே நீங்க அவர்களிடத்துல மன்னிப்பு கேட்க தவறி விடுவீர்களே ஆனால் நாளைக்கு போய் அவன்கிட்ட பேசிட்டு வாண்டு என்ன செஞ்சிருவா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மளை அங்க அனுப்பிடுவா என்று நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க, நாளைக்கு மறுமையில் இல்லை, இன்னைக்கு உலகத்திலே ஒரு மனிதனுக்கு உதவ மாட்டேங்கிறா. நாளைக்கு ஒரு மனிதன் மறுமையிலே ஒரு மனிதனுக்கு உதவ முடியுமான்னு கேட்டா உதவ முடியாது. அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்றான். அந்த நாள் எப்படிப்பட்ட நாள்னு கேட்டா யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, அந்நாளிலே ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான். ஓ உம்மிகி, அவனுடைய தாயை விட்டு ஓடுவான். வ அபீகி, அவனுடைய தந்தையை விட்டு ஓடுவான். வ சாகிபத்திகி வ பனிகி, அவனுடைய மனைவியை விட்டு ஓடுவான், அவனுடைய பிள்ளையை விட்டு ஓடுவான். லிக்குல் இம்ரியின் மின்கும் யௌமைதின் ஷஅனு யுக்னி, அந்நாளிலே அவனுடைய நிலை என்ன என்பது அவனுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அந்த மறுமையினுடைய நாளை பற்றி நமக்கு மத்தியில பெரிய அளவில் என்ன செய்யறா? எச்சரிக்கை பண்றா. எல்லா உறவையும் இரத்த உறவை கொண்டு வந்துட்டான். பாத்தீங்களா? உங்க சகோதரன் உங்களை விட்டு ஓடிடுவா, உங்களுடைய தாய் உங்களை விட்டு ஓடிடுவா, உங்களுடைய தந்தை உங்களை விட்டு ஓடிடுவா, நீங்க கெட்டின மனைவி உங்களை விட்டு ஓடிடுவா, நீங்க பெத்த பிள்ளை உங்களை விட்டு ஓடிடுவா. யாரு உதவுவா? யாராவது நாளை மறுமையில உங்களுக்கு உதவ முடியுமான்னு கேட்டா யாரும் உதவ முடியாது. அல்லாஹ்வுக்கு செஞ்ச விஷயங்களிலே அல்லாஹ் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளர். தொழுவலையா போடான்னு விட்டால விட்டுருவா, நோன்பு வைக்கலையா போடான்னு விட்டால விட்டுருவா, ஜக்காத்தை நீங்க கொடுக்காம இருந்துட்டீங்களா, பாராமுகமா இருந்துட்டீங்களா, அலட்சியமா இருந்துட்டீங்களா, போடான்னு விட்டால விட்டுருவா. அவன் யாரை மன்னிப்பான் யாரை தண்டிப்பான் என்பது இந்த உலகத்திலே வாழுகின்ற எந்த மனிதனுக்குமே தெரியாது. ஏன்னா நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணுக்கு எட்டுகின்ற தூரம் வரையிலே ஒரு மனிதன் செய்த பாவ ஏடுகள் நாளை மறுமையிலே அவனுடைய கைகளிலே கொடுக்கப்படும். அவன் அப்படி யாழைத்தனா, எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கைச்சேதமே, இந்த ஏடு எந்த ஒன்றையுமே விட்டு வைக்காமல் பதிவு செய்திருக்கிறதே, என்னுடைய நிலை இந்த நாளிலே என்ன ஆகுமோ அப்படின்னு அவன் கதறுகின்ற அந்த தருணத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மிடத்திலே உமக்கு ஒரு நன்மை இருக்கிறது அப்படின்னு ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் சீட்டை தூக்கி அல்லாஹ் கொடுப்பான்ல, ரெண்டையும் தூக்கி தராசுல வச்சா இது ஒசந்துரும், போடா சொர்க்கத்துக்குன்றுவா. இதெல்லாம் எதுக்கு? அல்லாஹ்வுடைய கடமைகளிலே பலவீனர்களாக கவனமற்றவர்களாக இருந்ததற்கு. என்னைய அடிச்சதுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ்வை தூக்கி வச்சுட்டா அது இறங்கிருமா? என்னைய மானபங்கப்படுத்தினதுக்கு, எனக்கு துரோகம் பண்ணதுக்கு, எனக்கு அநியாயம் பண்ணதுக்கு இதுவா அது டேலியாவோ? அது ஆகாது என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள. அதுக்கு தான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள், நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அல்லாஹ் மன்னிச்சிருவா. மனிதன் மன்னிக்க மாட்டான், மனைவியை மன்னிக்க மாட்டான், நாளை மறுமையில மனைவியை மன்னிக்க மாட்டான், பிள்ளையை மன்னிக்க மாட்டான். இந்த உலகத்தில் அப்படி இருக்குதா? இந்த உலகத்தில் எல்லாரும் எல்லாத்தையும் மன்னிக்கிறதுக்கு ஓரளவுக்கு இரத்த உறவுகள் தயாராக தானே இருக்கிறாங்க. ஒரு 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 வாலிபன்
கற்பழிச்சிட்டான் சிறு வயசு பிள்ளைய, 8 வயசு பிள்ளைய ஒரு வாலிபன் கற்பழிச்சிட்டான்னு வைங்களேன், உலகமே அவனை காரி துப்பும். என்னடா மனுஷன் நீ. ஆனா தாய் மாத்திரம் எப்படி பாப்பான்னு பார்த்தா, இவ்வளோ பெரிய அநியாயமான இவ்வளோ பெரிய கொடூரமான செயலை செய்த பொழுதிலும் கூட ஒரு தாய் மாத்திரம் அந்த பிள்ளையை எப்படி பார்ப்பான்னா, அவன் பண்ணது தப்பு தான், அவன் பண்ணது அநியாயம் தான் என்றால் கூட அவன் மீது ஒரு பாசமும் கருணையும் அவளுக்கு இருக்குமே. இந்த உலகத்தில் இருக்கும் தானே. கொலை பண்ணவனுடைய தாய் கொலைகாரனாத்தான் பிள்ளைய பார்க்குறாளா? விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒருவனுடைய தாய் விபச்சாரம் செஞ்சவன் தான் பார்க்குறாளா? கஞ்சா குடிக்கக்கூடிய ஒருவனுடைய தாய் கஞ்சா குடிக்கிறான்னு தான் பார்க்குறாளா? குடிச்சுக்கிட்டு ரோட்ல கிடக்கிறவனுடைய தாய் குடிச்சிட்டு ரோட்ல கிடக்கிறான்னு தான் பார்க்குறாளா? இல்ல. அதையெல்லாம் தாண்டி அவளுக்குள்ளே ஒரு அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அவள் இங்கே வெளிப்படுகிறாள். நம்மளால பார்க்க முடியுதுல. இது மாதிரி நாளை மறுமையில மனிதன் மனிதனுக்கு செய்த தீங்கையெல்லாம் அவன்கிட்ட போய் பேசுறான்ட்டு தனக்குரிய தீங்கையெல்லாம் நாடியோருக்கு மன்னித்து போடா சொர்க்கத்துக்குன்றுவாள். ஆனா மனுஷன் மன்னிப்பானா? யாராவது மன்னிப்பானா? தாய் மாதிரிதான் எல்லாருமா? தாய் மாதிரிதான் நண்பனா? தாய் மாதிரிதான் அண்ணனா? தாய் மாதிரிதான் உலகத்தில் உள்ள எல்லா விதமான உறவுகளா அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதுல ஒரு மிக முக்கியமான ஒரு அடிப்படையை விளங்கிக் கொள்ள முடியும். எந்த மனிதனுக்கும் பயனளிக்க முடியாத நாள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். வத்தகு யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷையா. எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு உதவ முடியாத ஒரு நாள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ. எவரிடமிருந்து பரிந்துரை ஏற்கவே படாது. யா அல்லாஹ் என் புள்ள அப்படின்னு போய் பரிந்துரை பண்ண முடியுமா யாருக்காவது? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஃபா மர்வாவிலே ஏறி நின்று மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்த நேரத்திலே அப்துல் மனாஃபுடைய குடும்பத்தாரே, அப்துல் முத்தலீஃபுடைய குடும்பத்தாரே, என்னுடைய மாமி சஃபியாவே, என்னுடைய மகள் ஃபாத்திமாவே, நாளை மறுமையை பற்றி உனக்கு நான் எச்சரிக்கிறேன். இந்த உலகத்திலே வாழுகின்ற பொழுது எதை வேண்டுமானாலும் என்னிடத்திலே நீ கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் நாளை மறுமையிலே யாருக்கும் உதவ முடியாத ஒரு நாள். அந்த நாளை உனக்கு நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ் நாபுத இல்லல்லா, அல்லாஹ்வை தவிர வணங்குவதற்கு தகுதி படைத்த வேறு கடவுள் இல்லை. உள்ள வந்துரு, இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள வந்துரு, ஏகத்துவ சிந்தனையின்பால் வந்துரு அப்படின்னு நபி பெருமானார் கூப்பிடுகின்ற நேரத்தில் எதை மையப்படுத்தினார்கள்? யாருக்கும் உதவ முடியாத நாள், எந்த பரிந்துரையும் ஏற்கப்படாத ஒரு நாள். நூஹ் நபி அவர்கள் தம் பிள்ளைய கூப்பிடுறாங்கல்ல, அட இப்பயாவது கப்பல்ல ஏறிடுறா, வானத்திலிருந்து மழை பொழிந்து விட்டது, பூமியிலிருந்து நீர் ஊற்றுக்கள் எல்லாம் பெருக்கெடுத்து ஓட துவங்கி விட்டன, அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற போகிறது, இப்பயாவது அல்லாஹ்வை தவிர வேறு கடவுள் இல்லைன்னு இந்த மார்க்கத்துக்குள்ள வந்துடுறான்னு அந்த கடைசி நிமிடத்திலே, கடைசி தருணத்திலே அவர் தன் பிள்ளையை அழைத்தார். அதுவரையும் சொன்னாரு. 950 ஆண்டு காலமாக மக்களிடத்தில் எப்படி ஏகத்துவ பிரச்சாரத்தை இரவிலும் பகலிலும் கூட்டமாகவும் தனியாகவும் செய்து கொண்டிருந்தாரோ அதை போலவே தன் பிள்ளையிடத்திலே கடைசி நிமிடத்திலே அழைப்பு கொடுக்கிறார். வாடா கப்பல்ல ஏறிடுறா, அல்லாஹ்வுடைய வேதனை உன் மீது இறங்கவிருக்கிறதே அப்படின்னு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அவன் மறுத்துட்டான். இந்த மலை மேல பேர் ஏறி உட்கார்ந்துருவே, இந்த அலை, இந்த கடல், இந்த வெள்ளம் என்ன பண்ணிரும் அப்படின்னு சொல்லும் போது என் பிள்ளை அந்த அலை அவரை பொழுது நூஹ் சொன்னதாக அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறார். இறைவா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய சந்ததி அப்படிங்கிறார். அப்ப அல்லாஹ் நூஹ் நபியை பார்த்து கேட்கிறா, மா லைஸலக்க பிகி இல்முன், நூஹே உனக்கு அறிவில்லாத ஒரு விஷயத்தை பேசுற அப்படிங்கிற. பிள்ளை தானே, உண்மையில அவர் தானே பெத்தாரு, அவருடைய பிள்ளை தானே அது. ஆனா அல்லாஹ் எங்கனுக்குள்ள செக் வைக்கிறான்னா, நூஹே நீ அறிவில்லாத ஒரு விஷயத்தை பேசுகிறாய், மா லைஸலக்க பிகி இல்முன் அப்படின்ட்டா அல்லாஹ். இது குறித்து நாளைக்கு மறுமையில் விசாரணை. எப்படி ஆதம் நபி அவர்கள் பொய் சொன்னதற்காக விசாரணையோ, அது குறித்து ஆதம் நபி பயப்படுகிறார்களோ, இது போல நூஹ் நபி அவர்கள் பயப்படுகிறார்கள். நான் அல்லாஹ் அப்படி சொல்லி இருந்தும் கூட என் பிள்ளைக்காக என்ன செய்து விட்டேன், அல்லாஹ்விடத்தில் பேசிவிட்டேன், என் பிள்ளைன்ட்டு. அது குறித்து நாளை மறுமையில கேள்வி இருக்கு. பதில் அளிச்சுட்டான், கண்டிச்சுட்டான். ஆனாலும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதராகிய நூஹ் நபி அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த உலகத்திலேயே உன் பிள்ளை இல்லடான்ட்டானே அல்லாஹ், நாளைக்கு மறுமையில போய் பரிந்துரை பண்ணிட முடியுமா யாருக்காவது? எல்லா உலகத்துல என்னமோ தெரியாம பண்ணிட்டாங்க, தெரியாம இப்படி எல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு பரிந்துரையை யாருக்காவது பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது என்று திருமறை குர்ஆன் சொல்லுகிறது. வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ வலா யூகது மின்ஹா அதுலுன் வலா ஹும் யுன்ஸரூன். எவரிடம் இருந்தும் எந்த ஈடும் ஏற்றுக்கொள்ளப்படாது. கையை வெட்டியாச்சு, திருடிட்டா, கையை வெட்டணும், இல்லைன்னா இழப்பீட்டு தொகை கொடுக்கலாம்ல. மார்க்கத்தில் அதுக்கு அனுமதி இருக்குல்ல. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்,
உயிருக்கு உயிர் அப்படின்னு இருந்தா கூட இல்ல உயிரெல்லாம் எடுக்கல இழப்பீடு தர்றீங்களா அப்படின்னா மார்க் அதை அனுமதிக்குதுல. நாளை மறுமையில இழப்பீடு கொடுக்க முடியுமா? யா அல்லாஹ் எல்லாத்தையும் நான் உனக்கு தர்றேன், யௌமலா யன்ஃபவு மாலும் வலா பனூன் அப்படிங்கிறான் அல்லாஹ். திருமறை குர்ஆன்ல சொல்றான், நாளை மறுமையிலே உங்களுடைய மக்கட் செல்வமும் உங்களுடைய பொருட்செல்வமும் அங்கே பயனளிக்காது. யா அல்லாஹ் இதை வச்சுக்க, யா அல்லாஹ் அதை வச்சுக்க அப்படின்னு சொல்லி நாளை மறுமையில நீங்க எதையாவது கொண்டு தப்பிச்சிட முடியுமா? வலாஹும் யுன்சரூன், நீங்கள் உதவி செய்யப்படவே மாட்டீர்கள் அப்படிங்கிறான் அல்லாஹ். இங்க நம்ம யாரை முக்கியத்துவப்படுத்தணும்? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு நபி பெருமானார் தன்னுடைய மரண தருவாயிலே சொல்லுகிறார்கள். மரணத்திற்கு 5 நாட்களுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள். தன்னுடைய மரணத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொல்லுகிறார்கள். நீங்க மரணிக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள். நீங்க தனிப்பட்ட முறையில யாருக்கும் எந்த பாதிப்பையும் எந்த அநியாயத்தையும் ஏற்படுத்தாமல் செய்த எல்லா பாவங்களிலுமே அல்லாஹ் உங்களை மன்னிப்பதற்கு போதுமானவன். மனுஷனுக்கு செஞ்சதுல அப்படி கிடையவே கிடையாது. அந்த அச்சம் இருக்குல்ல, அதுதான் எக்ஸ்ட்ரீம்ல உங்களுக்கு இருக்கணும். இப்படி பண்ணிட்டமே, அண்ணனுக்கு இப்படி பண்ணிட்டமே, தம்பிக்கு இப்படி பண்ணிட்டமே, வாங்கின கடனை கொடுக்கலையே, இதை அப்படி பண்ணிட்டமே, இதே இப்படி பண்ணிட்டமே, மோசடி பண்ணிட்டமே. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனிதர் கோதுமையை போட்டு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தார்ல, மழை பெஞ்சி தண்ணி மேல நனைஞ்சிருச்சு அந்த கோதுமை மேல. இவர் நனையாத கோதுமையெல்லாம் மேல போட்டு நனைஞ்ச கோதுமையை உள்ள வச்சிருந்தார்ல, அல்லாஹ்வுடைய தூதர் போய் கையை உள்ள இப்படி விடுறாங்க. விட்டா உள்ள ஈரமா இருக்கிறது, மேல பூரா காஞ்சிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வார்த்தை, மோசடி செய்பவன் என்னை சார்ந்தவன் இல்லை. உம்மத்தை முகமதியாவை விட்டு அவுட் ஆயிருவோமே. ஒரு சாதாரண கோதுமைக்கு ஈரமான கோதுமைன்னா என்ன, காய வச்சு சாப்பிட முடியாதா? அப்ப அங்க அல்லாஹ்வுடைய தூதர் எதை பார்க்கிறார்கள்? அங்கே எடையை பார்க்கிறார்கள். 5 கிலோ வரக்கூடிய இடத்துல அது 3 கிலோ தானே வரும். தண்ணியை போட்டினா 3 கிலோ கோதுமை நீ அளப்ப, அது 5 கிலோன்னு காட்டும். ஆனா உண்மையில அது 3 கிலோ. அதுல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. இது ஒரு மோசடி. இந்த மோசடி செய்யக்கூடியவன் என்னை சார்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, நம்ம இந்த உலகத்துல வாழுகின்ற பொழுது எல்லா மனிதர்களுக்கும் எப்படி எப்படியெல்லாம் தீங்கு பண்ணிட்டு இருக்கோம், எப்படி எப்படியெல்லாம் தொந்தரவு தந்துட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு உடலை போன்றவன் அப்படிங்கிறாங்க. இஸ்தகா ஐனுகு இஸ்தகா குல்லுகு. உடம்புக்கு முடியலைனா கண்ணீர் வடிக்கிறது, காய்ச்சல் வந்து விடுகிறது. எனக்கு கை தாங்க உடஞ்சிருக்கு, நான் பேசிக்கிட்டே இருந்து அடிச்சுட்டேன், கை உடஞ்சிருச்சு அப்படியே வைங்களேன். இல்லை வண்டியில் பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது கை உடஞ்சிருச்சு அப்படி வைங்களேன், கால் உடஞ்சிருச்சு. உடஞ்சது கால் தான், கண்ணு தண்ணீர் வடிக்குதான். அதனால் உடல் வெப்பமடைந்து காய்ச்சல் அடைந்து விடுகிறது. ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு ஒரு உடலை போன்றவன் அப்படி இருங்கடாங்கிறா அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு உடலை போல. அநியாயம் பண்ணாத, துரோகம் பண்ணாத, அவனுடைய மானத்தோட விளையாடாத, அவதூறு சொல்லாத. எந்த அளவுக்கு உன்னால் அதிலிருந்து விலகி வர முடியுமோ அதிலிருந்து விலகி வந்து விடு என்றெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லுகிறார்கள். அப்ப இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது நாளை மறுமையில் நம்ம என்ன செய்யப்பட மாட்டோம், உதவி செய்யப்பட மாட்டோம் என்பதை எல்லாம் கவனத்தில் கொண்டு நீங்க இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது உணருங்க, நம்ம யாருக்கெல்லாம் அநியாயம் பண்ணியிருக்கிறோம், யாருடைய மானத்தோடலாம் விளையாண்டுருக்கிறோம், யார் செய்யாத தப்பையெல்லாம் மக்களிடத்துல போய் பரப்பி விட்டுருக்கிறோம், யாரை அடிச்சிருக்கிறோம், யாரை திட்டி இருக்கிறோம், யாரை சபிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வாழ்ற காலத்திலேயே உணர்ந்து விட வேண்டும். ஏன்னா எந்த நிமிஷமும் உங்களை நோக்கி மௌத்து வந்துரும் தானே. அந்த மௌத்து வந்துருச்சுன்னா ஜனாசா வானப்புற போய் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னுடைய சகோதரி என்னோடு சண்டையிட்டு இருக்கிறாள், என்னோடு பேச மறுக்கிறாள், என்னோடு பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை என்று இருக்கின்ற நிலையில் திடீரென என்னை மரணம் சம்பவித்து விடுமேயானால், மரண தருவாயிலே நான் கிடக்கின்ற பொழுது, மரணித்து நான் ஜனாசாவாக கிடக்கின்ற பொழுது என்னை பார்த்து அழுது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன பண்ண? வாழ்ற காலத்தில் மன்னிப்பு கேட்கலையே எனக்கு பண்ண அநியாயத்துக்கு, அல்லது வாழ்ற காலத்தில் நான் கேட்ட மன்னிப்பு நீ ஏத்துக்கிடலையே, நான் செத்த பிற அழுது அதுல ஏதாவது ஃபாயிதா இருக்கா, அதுல ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அப்ப இதையெல்லாம் நம்ம உணரணும். வாழ்க்கை என்னைக்கு முடியும் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த நிமிடம், அடுத்த நிமிடம், அதற்கு அடுத்த நிமிடம், நாளை மறுநாள், அடுத்த வாரம், அடுத்த மாதம், எந்த நிமிஷத்திலையும் அது உங்களை நோக்கி வந்துடும். நேரம் குறிக்கப்பட்டதுங்கிறான் அல்லாஹ். சிறிது நேரம் அவர்கள் முந்தவும் மாட்டார்கள், சிறிது நேரம் அவர்கள் பிந்தவும் மாட்டார்கள். பெரிய பெரிய அநியாயங்களுக்கெல்லாம் மன்னிப்பை கேட்டு வச்சுக்கிடுங்க. மன்னிப்பு கேட்கலைனா நாளை மறுமையிலே தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்குத்தான் ஒரு அடியான் முனைவானே தவிர அவன் உங்களை பெற்ற பிள்ளை என்றோ, மனைவி என்றோ, தகப்பன் என்றோ, தாய் என்றோ, நண்பன் என்றோ கண்டிப்பாக நிற்கவே மாட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் மன்னிச்சாங்களே, உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவங்களை மன்னிங்க.
நீங்களும் நீங்க பண்ண அநியாயத்துக்கு ஈகோ பார்க்காம போய் மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல மூமின்களுடைய பண்புகளை சொல்றா. வல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வல் அர்ராயி. மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் வறுமையிலும் செழிப்பிலும் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விழுங்குவார்கள். வல் ஆஃபீன அனின்னாஸ், அவர்கள் மனிதர்களை மன்னித்து விடுவார்கள் அப்படிங்கிற அல்லாஹ். மூமினுடைய 4 முக்கியமான பண்பு அல்லாஹ் சொல்றான். லட்சக்கணக்காக இருந்தா தான் தர்மம் பண்ணுவேன்னு கிடையாது. 10 ரூபா வச்சிருந்தா அதையும் கொடுப்பான். அது மூமினுடைய பண்பு. வல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராயி வல் அர்ராயி. மூமின்கள் வறுமையிலும் செழிப்பிலும் கொடுத்துருவார்கள். கோபமே வராதுன்னு சொல்லல. மூமினா பிறந்துட்டா கோபமே வராது அப்படியா சொல்றான்ல? கோபம் வரும், அதை காட்ட மாட்டானா. நீங்க என்னை கிண்டல் பண்றீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கருப்பியின் மகனே அப்படின்னு சொல்லிடுவார். என்ன தப்பு? கருப்பியின் மகன் தானே அவரு, அவர் கருப்பு தானே, அவருடைய இனம் கருப்பு தானே. ஆனா அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் தவறு என்று சொல்லி இருந்த காரணத்தினால், குலப்பெருமை அடிக்கக்கூடாது என்று சொல்லி இருந்த காரணத்தினால், அனைவரும் சமம் என்று சொல்லி இருந்த காரணத்தினால், கருப்பரை விட வெள்ளையர் சிறந்தவர் இல்லை, வெள்ளையரை விட கருப்பர் சிறந்தவர் இல்லை, அரபு மொழி பேசுவனை விட அரபு மொழி பேசாதவன் சிறந்ததில்லை, இப்படி எல்லாம் சொல்லி வச்சிருந்ததுனால கருப்பியின் மகனேன்னு சொன்னதை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஹட்டாச்சே. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து முறையிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அபூதர் என்ன கருப்பியின் மகனேன்னு சொல்லிட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் அபூதரை கூப்பிட்டு கேட்கிறாங்க, என்னப்பா அறியாமை கால பழக்க வழக்கத்திலே இருக்கிறியா? வலிச்சிருச்சுல அவருக்கு. நம்ம அப்படி எத்தனை பேரை கிண்டல் பண்றோம்? முடியில்லாதவர்களை அதை சொல்லி கிண்டல் செய்கிறோம், குட்டையாக இருப்பவர்களை குட்டையா இருக்கிறோன்னு கேலி செய்கிறோம். இந்த பண்பெல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்திருக்குதா? நபி பெருமானாரை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் சொல்லுகிறார்கள், ஃபாகிசன் வலா லஆனன் வலா சப்பாபன். அல்லாஹ்வுடைய தூதர் கெட்ட வார்த்தை பேசக்கூடியவராகவோ, யாரையும் அடிக்கக்கூடியவராகவோ, யாரையும் சபிக்கக்கூடியவராகவோ, யாரையும் திட்டக்கூடியவராகவோ ஒரு காலத்திலும் இருக்கவில்லை. கான யக்கூலு மாலகு தரிப ஜபீனுகு. யாரையாவது திட்டணும், யாரையாவது கண்டிக்கணும், யாரையாவது எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்களா, உன்னுடைய நெற்றி மண்ணிலே படட்டும், உன்னுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சக மனிதர்களை, சக தோழர்களை திட்டிய அதிகபட்ச திட்டுதல். நம்ம அப்படியா இருக்கிறோம்? அநீதி இழைக்கப்பட்டவனை தவிர வேறு யாரும் கெட்ட வார்த்தை பேசுவது இஸ்லாமிய மார்க்க வரம்புக்குள்ளே இல்லை என்று திருமறை குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா நம்ம விளையாட்டுக்குன்னே எத்தனை பேரை திட்டுறோம், எத்தனை பேர்கிட்ட வேற மாதிரி நடக்கிறோம். கேட்டா நண்பன், அவனுக்கு எனக்கு பாண்டிங்கே வேற, அவனுக்கு எனக்கு உரிமையே வேற. நான் அவங்கிட்டுக்கு அப்படித்தான் ஜோவியலா இருப்பேன், நான் அவங்கிட்டுக்கு அப்படித்தான் ஜாலியா இருப்பேன். அவன் என்னை திட்டுவான், எங்க அம்மாவை திட்டுவான், எங்க அப்பாவை திட்டுவான், அதெல்லாம் நான் பெருசா பொருட்படுத்திக்கிட மாட்டேன். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களா இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க. நம்மளும் ஒரு காலத்துல இருந்திருக்கிறோம். இதெல்லாம் மார்க்கம் தடுக்குதுல, எது ஹர்ட் பண்ணும் தெரியாதுலங்க, எது வலி ஏற்படுத்தும் தெரியாதுல. ஆனா இதுவெல்லாம் நாளை சேர்ந்திருக்கும். நாளைக்கு வந்து நிப்பான், தப்பிக்கணுமே. இந்த 33 மார்க் எடுத்தவன் நாளைக்கு 35 மார்க் டீச்சர்கிட்ட வாங்குற 33 மார்க்குன்னு பேப்பர்ல ரிசல்ட் வந்துடும். 2 மார்க் இருந்தா பாஸ். அவன் போய் கெஞ்சிக்கிட்டு நிப்பான்ல டீச்சர்கிட்ட, ஒரு 2 மார்க் போடுங்க, அதுல அரை போடுங்க, இதுல அரை போடுங்க, இதுல ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கன்னு நிப்பானே. அது மாதிரி நாளை மறுமையில நம்ம நிக்கணும். நின்னா அல்லாஹ் போடுவான் மார்க்கு. சரி போடான்னு மனுஷன் மன்னிப்பானா? அதுக்கு தான் அல்லாஹ் டிக்ளரேஷன் பண்ணிட்டானே, யாரும் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள், மன்னிக்க முடியாது அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டானே. நம்மளாம் ஆதம் நபிட்ட பரிந்துரைக்கு போகும்போது, எப்பா நானே ஒரு மரத்தினுடைய கனியை சுவைச்சிட்டு என்ன ரிசல்ட் தெரியலையா அவருக்கு? ரிசல்ட் அவருக்கு தெரிஞ்சிச்சா தெரியலையா? அல்லாஹ் மன்னிச்சு தானே கீழே அனுப்புனா. அந்த மரத்தினுடைய கனியே சாப்பிடாதேன்னு அல்லாஹ் சொன்னா, அவர் சாப்பிட்டுட்டாரு. வலா தக்ரபா காதிகி சஜரா ஃபதக்கூனா மினல் ஆலிமீன். இந்த மரத்தை மாத்திரம் நெருங்காதன்னு நம்ம அவருக்கு சொன்னோம். நெருங்கினா அநீதி இழைத்தவர் ஆயிடுவேன்னு சொன்னோம். ஆனால் அவர் மீறிட்டார். மீறின பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான்னா, ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாபா அலை. பாவ மன்னிப்புக்குரிய சில வார்த்தைகளை ஆதமுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தோம். அவர் நம்ம இடத்துல பாவ மன்னிப்பு தேடினாரு, அவர் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான்ல. மன்னிச்சிட்ட ஒரு விஷயத்துக்கு நாளை மறுமையிலே மக்கள் எல்லாம் அவரிடத்துல போய் எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பரிந்துரைக்கிறீர்களான்னு கேட்க வருகின்ற நேரத்தில், எப்பா நான் மரத்தினுடைய கனியை சாப்பிட்டனே அதனுடைய நிலையே என்னன்னு தெரியலன்னு ஆதம் நபி மறுத்து விடுவார். அதை போல நூஹ் நபி மறுத்து விடுவார். அதை போல இப்ராஹிம் நபி அவர்கள் 3 பொய் சொல்லியதாக மறுத்து விடுவார்கள். இப்படி எல்லாரும் மறுத்துருவாங்கன்னா, நபிமார்கள் நமக்கு வந்து பரிந்துரை பண்ணலைன்னா இந்த உலகத்தில் நமக்கு யார் பரிந்துரை பண்ணிடுவா? யார் நம்ம மேல கருணை காட்டிடுவா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே திருமறை குர்ஆனை ஓதிக் கொண்டிருப்பார்கள்.
ஒரு சகாபி ஓதி கொண்டிருப்பார். அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்து அந்த குர்ஆனை கேட்டுட்டு இருப்பாங்க. சூரத்து நிசான்னு நினைக்கிறேன். அந்த சூரத்து நிசாவினுடைய அத்தியாயம் வருகின்ற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த இடத்துல கையை நிப்பாட்டுப்பா அப்படின்றாங்க. நிப்பாட்டு அப்படின்னு அந்த சகாபி ஓதிட்டு இருக்கிற சகாபியை நிறுத்தின்றுவாங்க. அவரு நிறுத்திடுவார். சட்டி கொதிக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குமா. ஒரு சட்டி இருக்குல்ல, அடுப்பில் வச்ச சட்டியில் எண்ணெயை போட்டால் ஒரு சத்தம் கேட்கும்ல, அது மாதிரி சத்தம் கேட்குமா. சத்தம் கேட்டோன்னே சகாபி நிமிந்து பார்ப்பாரா, அல்லாஹ்வுடைய தூதர் குவேன்னு அழுதுட்டு இருப்பாங்க. ஏன் அழுகுறாங்க? அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அந்த வசனத்திலே அவர் ஓதிக்கொண்டு வந்தாரே, அந்த வசனத்திலே சொல்லுகிறான், முகம்மதே நபியே, நாளை மறுமையிலே உம்மையும் நான் விசாரித்து உன்னுடைய சமூகத்தையும் நான் விசாரிப்போமே, அந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அல்லாஹ். நம்மளை நினைச்சு கவலைப்படுறாங்க நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்களுக்கு முன்னாடி பாவத்தை மன்னிச்சுட்டான், பின்னாடி பாவத்தை மன்னிச்சுட்டா, அவங்களுக்கு எந்த கொஸ்டினும் இல்லை, விசாரணையும் இல்லை. நாளை மறுமையிலே சூனத்திற்குள்ளே முதலாக நுழையக்கூடிய மிகச்சிறந்த மனிதர்களிலே அவர் முதன்மையானவர், அவர் போயிடுவாரு. ஆனா ஏன் சமூகம், என்னுடைய சமுதாயம், என்னுடைய உம்மத்து, என்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், என்னை தூதராக ஏற்றுக்கொண்டவர்கள், 6 அக்கீதாக்களை ஏற்றுக்கொண்டவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அதை நினைத்து பயப்படுகிறார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் கூட அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி எந்த வானவரும் எந்த மனிதரும் எந்த தூதரும் அந்நாளிலே பரிந்துரைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டா, நம்ம இந்த உலகத்தில் வாழ்ற காலம் தான் அவகாசம். இந்த காலத்தை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் யாருக்காவது அநியாயம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் ஈகோவெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு, நம்ம ரத்தம், நம்ம உறவு, நம்ம அண்ணன், நம்ம அக்கா, நம்ம நண்பன், அவன் 1000 நன்மை பண்ணியிருக்கிறா, அவன் நமக்கு நிறைய செஞ்சு கொடுத்துருக்கிறா, நமக்காக ஊன தொலைச்சிருக்கிறா, நமக்காக அனைத்து நேரங்களையும் செலவிட்டிருக்கிறா அப்படிங்கிற எல்லாத்தையும் புரிஞ்சு சரி மன்னிச்சிரண்டா அல்லாஹ். அதனால தான் எப்படி சொல்கிறான்னா, அல்லாஹ்வுடைய தூதர் நபி பெருமானார் சொல்லுகிறார்கள், லா எர்கமுல்லா மல்லா எர்கமுன்னாஸ். மனிதர்கள் மேலே இறக்கம் காட்டாமல் இருக்கிறான்ல, அவன் மேலே நாளை மறுமையில் அல்லாஹ் இறக்கம் காட்ட மாட்டான். மனிதர் மேலே ஒருத்தன் இறக்கம் காட்டலைன்னா நாளை மறுமையில் என்ன செய்ய மாட்டா, அல்லாஹ் அவன் மேலே இறக்கம் காட்ட மாட்டான். லா எஸ்குருல்லாக மல்லா எஸ்குருன்னாஸ். மனிதனுக்கு நன்றி செலுத்தாதவன் இருக்கிறான்ல, அவனுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்த மாட்டான். நீ தப்பை மட்டுமே பிடிச்சிட்டு நிற்பியா? அநியாயம் பண்ணிட்டான் தான், தப்பு பண்ணிட்டான் தான், துரோகம் பண்ணிட்டான் தான், அவன் உன்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்காட்டினா கூட மன்னி. மிஸ்தக ரசூலுல்லாஹ் மன்னிக்கலையா? ஹஸ்ஸான் பின் ஸாபித் அவர்களை நபி பெருமானார் மன்னிக்கவில்லையா? ஹாத்திப் இப்னு அபி பல்தா அவர்களை நபி பெருமானார் மன்னிக்கவில்லையா? விசந்தோய்த்து கொடுத்த யூத பெண்மணியை நபி பெருமானார் மன்னிக்கவில்லையா? இதெல்லாம் நமக்கு எதை காட்டுது? அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது என்ன பண்ணணும்னா, மன்னிப்பு கேட்டால் மன்னித்து விட வேண்டும். நாம் பிறருக்கு அநியாயம் செய்திருந்தால் நம்முடைய ஈகோவெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அவர்கள் நம்மளோடு வாழுகின்ற காலத்திலே நமக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் செய்தார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அவர்களை என்ன செஞ்சிடணும், அவர்களிடத்துல போய் மன்னிப்பு கேட்டு, நான் செஞ்ச அநியாயத்துக்கு, துன்பத்துக்கு, துரோகத்துக்கு எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுக்காக மன்னித்து விடு என்ற மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி நீங்கள் மனிதர்களிடத்திலே மனிதர்களுக்கு செய்த அநியாயத்திற்காக மன்னிப்பை பெறாமலேயே மரணித்து விடுவீர்களே ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், உங்களை ஒரு காலத்திலும் மன்னிக்க மாட்டான் என்பதை விளங்கி வாழ்கின்ற நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் உங்கள் குடும்பத்தாரையும் என் குடும்பத்தாரையும் ஆக்கி வைப்பானாக. வாகர்தவனான் இருக்கின்ற